ரெடிங்களா ஆஃபீஸர்? டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஆகிய நான் 2026க்கு எடுக்கும் 10 உறுதிமொழிகள். சிலபஸ்ல இல்லாத எதையும் படிக்க மாட்டேன். சிலபஸ்ல இருக்கிற எதையும் விட மாட்டேன். முக்கியமா அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்வி கேட்டா ஷாக் ஆக மாட்டேன். நோட்டிபிகேஷன் வந்தாதான் படிப்பேன்னு அடம் பிடிக்காம வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ரவுண்டு சிலபஸை முடிச்சு வைப்பேன். குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு உட்காந்து ஊர்க்கதையும் உலக அரசியலும் பேசி நேரத்தை கொலையா கொள்ள மாட்டேன். ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு படிக்கிறேன்னு ஃபோன் எடுத்து 2 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணி என் கண்ணையும் நேரத்தையும் நானே குத்தி கொள்ள மாட்டேன். மேக்ஸ் வராதுன்னு ஒதுக்கி வைக்காம அந்த 25 மார்க்குக்காக டெய்லி 1 மணி நேரம் மண்டைய பிச்சுக்காவது செய்வேன். டிவில நியூஸ் பார்க்கறேன்னு சொல்லிட்டு உட்காந்து பிக் பாஸ் பார்த்து என் லட்சியத்தை திசை திருப்ப மாட்டேன். எவ்வளவு படிச்சோன்றதை விட படிச்சதை எவ்வளவு முறை ரிவிஷன் பண்ணோம்ன்றதுல தான் என் கெத்து இருக்குன்னு நம்புவேன். எப்பப்பா வேலை கிடைக்கும்னு கேட்கிற சொந்தக்காரங்க கிட்ட லிஸ்ட்ல என் பேர் வரும்போது உங்களுக்கு லட்டு வரும்னு சொல்லி நைஸா எஸ்கேப் ஆகிடுவேன். மதியம் சாப்பிட்டதும் வர குட்டி தூக்கத்தை விரட்டி அடிச்சுட்டு அட்லீஸ்ட் அந்த நேரத்தில் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுவேன். வாங்கின புக்குக்கும் செலவு பண்ண நேரத்துக்கும் ஆதாரமா 2026ல ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி உங்க கையில கொண்டு வந்து நீட்டுவேன். இது வரைக்கும் நீங்க சாதாரணமான டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் தான். ஆனா இனிமே நீங்க அரசு அதிகாரி. ஆபீசர் இருங்க, எதுக்கும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், எவிடன்ஸுக்கு இருக்கட்டும். இதே 10 உறுதிமொழியை நீங்களே எடுங்க, நாளை அரசு அதிகாரியா மாறுங்க. இந்த பதிவு சிந்திப்பதற்காகத்தான். சிரிச்சா கம்பெனி பொறுப்பு இல்ல. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.